எளிதாக கற்று அழகாக உருவாக்குங்கள். எங்களின் பிளவுஸ் பயிற்சி புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுத்தும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கங்கள். இன்னைக்கு உங்களுக்கு இந்த புக்கில் எந்த மாதிரியான பயிற்சிகள் உள்ள நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற கையேடை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, இந்த புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கணக்கு போட தெரியணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. கணக்கே தெரியலனாலும் உங்களால் இதை பயன்படுத்த ரொம்ப எளிமையாக உங்களால் முடியும். சரிங்களா? ஏன்னா அப்படி தான் நான் உங்களுக்கு இதை வடிவமைச்சிருக்கேன். சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த புக்கு பொருத்தமாக உங்களுக்கு இருக்கும். வாங்க, இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம். முதல் பேஜ் இதுதான். இப்போ உங்கள் உயரம் நம்ம சொல்கிறோமில்ல, அதாவது ஒரு பெண் வளர்ந்துருக்காங்க. இதில் 2 வகையான பெண்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு பெண் எப்பயுமே நிலையாக அந்த எலும்பு எந்த அளவுக்கு 13 வயதுலேருந்து 22 வயது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு எலும்பு எப்படி வளருதோ அந்த வளர்ச்சி தான் முழுமையான வளர்ச்சி. 1. 2வது, அந்த எலும்பு வளர்ச்சிக்கு தகுந்த போல சதைகள் இருக்கும். இவங்க தான் நிரந்தரமான ஒரு உருவம்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு கேட்டகிரி. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடம்போட அமைப்பு அப்படியே இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பை பெருசாக்கிடுவாங்க, இல்லைன்னா சின்னதாக்கிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் அந்த கணக்கு வேற. இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த உயரத்துக்கு உண்டான பாடமெல்லாம் யூடியூப்லேயே வரும். நீங்கள் பாருங்கள். இதில் ஒவ்வொரு வரைபடத்துலேயுமே கோடுகளை உங்களுக்கு பெரிய கோடுகளாக இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன கோடுகளாக வரும். ஏன் இந்த மாதிரியான கோடுகள் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உயரம் ஒரு இன்ச்சி கணக்கால் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 64 இன்ச்சு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ செவுத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை நேராக நிற்க வச்சு உங்கள் உயரத்தை நம்ம அளவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 64 இன்ச்சு. நீங்கள் சென்டிமீட்டருங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். 64 இன்ச்சு சேர்ந்தது தான் உங்கள் உடம்பு. அப்படின்னா உங்கள் உடம்பு ஒரு இன்ச்சி கணக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட முதல் அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுகள் சின்னதாகிட்டே போகும். அடுத்ததாக, இதுக்கு முன்னாடி கோடு இப்படி இருந்தது, அதாவது கோடுகள்லாம் இப்படி இருந்தது. இப்போ குறுக்கு வடிவத்தில் உங்களுக்கு கோடுகள் இங்கே இருக்கு. இந்த குறுக்கு கோடுகள்னா அப்படின்னா என்னன்னா, இப்போ எப்படி இந்த வாட்டத்தில் உங்கள் உடம்ப உயரத்தை 8ல் 1 பங்கா நீங்கள் போட்டு நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கணக்கை அப்படியே மாற்றி நீங்கள் பயன்படுத்தணும். இந்த வாட்டத்தில் நீங்கள் போடணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் உடம்பை 8 தலைகளான உடல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதோட கணக்கு முறைகள் தான் இந்த புக்கில் நம்ம முதல் பேஜில் கொடுத்துருக்கோம். உங்கள் உயரத்தை வச்சு பல வகையான கணக்குகளை பிரிக்க முடியும். அதை பார்க்கலாம் மறுபடி. இதெல்லாம் உயரத்துக்கு உண்டான சம்மந்தப்பட்டது. இப்போ உங்கள் உயரம் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது இதில் இருக்கிறது. அதாவது நான் சொல்வது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பெண்ணு நிலையாக இருக்கிற உடம்பு, அவங்களுக்கு இந்த கணக்கு முறைகள். இப்போ கார்மெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்மெண்ட்ஸில் துணி தைப்பாங்க. நான் சொல்வது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு இங்கேருந்து துணி தைச்சி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்கு முறைகள். ஏன்னா ஒரே மாதிரியான தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கணக்கு. இதில் ஒத்தப்பாடை ரெட்டப்பாடைன்னு சொல்லி 2 வகையில் நான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் உயரத்தை அடிப்படையாக உங்களோட கை இறக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களால் பார்த்துக்க முடியும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 28லேருந்து 48 வரைக்கும் உங்களோட ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் வந்து முன்பகுதி ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பின்பகுதி ஷோல்டர், முன்பகுதி ஷோல்டர். இப்போ ஜாக்கெட்டுக்கு வந்து நீங்கள் பின்னால் கழுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தைக்கிறீங்கல்ல, அது பின் கழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி முன்னாடி கழுத்து உங்களுக்கு விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, கழுத்து இறக்கம் அதிகம் பண்ணுங்க, கழுத்து இறக்கம் கம்மியாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, பின்னால் இருக்கிற ஷோல்டருக்கும் முன்னாடி இருக்கிற ஷோல்டருக்கும் அளவு வித்தியாசங்கள் உண்டு. பின்னால் நம்ம வைக்கிறதுக்கும் முன்னாடி பகுதி வைக்கிறதுக்கும் அளவுகள் ஷோல்டர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அது ஒரு மெத்தேட் இருக்கு. அதனால ஷோல்டர் பற்றி இது இந்த பயிற்சிகளும் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு கழுத்து இறக்கம் உங்களுக்கு ஒரு 28 சைஸில் முன்னாடி கழுத்து இறக்கம் 5 இன்ச்சு வருது அப்படின்னா, அந்த 5 இன்ச்சுக்கு மேலே கழுத்து இறக்கம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இங்கே அளவுகள் மாறிக்கிட்டே வரும். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது பின் கழுத்து, சரிங்களா? பின் கழுத்துக்கு உண்டான இப்போ கழுத்து இறக்கம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஷோல்டர் வந்து உங்களுக்கு 13 இருக்கு 28 சைஸுக்கு அப்படின்னா, அது பாதியோட 6. ஷோல்டர் இப்படி இருக்கு, கழுத்து இறக்கம் இப்படி இருக்கு, 6க்கு 6. இதுதான் உங்க உடம்பு, உங்க எலும்பு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இதுதான் முதல்ல கழுத்து இறக்கம், சரிங்களா? அப்புறம் தான் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படி விருப்பம் மாறும் போது அதில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதை பற்றி நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வரும், பார்க்கலாம். இப்போ சொல்லி கொடுத்ததே தான் உங்களுக்கு இத்தனை பேஜ் உங்களுக்கு அதில் வந்துட்டுருக்கு. இதுலேயே பாருங்கள் 5-6 பக்கம் ஒட்டுக்க எடுத்துட்டேன். அஹ் 48ஆம் பக்கம் முன்னாடி 7.5 இன்ச்சு இங்கே இருக்கு கழுத்து இறக்கம். உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கலாம். ஒரு பயிற்சியின் அளவுகள், 1 இன்ச்சு டேப்புக்குள்ள என்னென்ன கணக்கு முறைகள் உள்ள இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பக்கம். அதுக்கு அடுத்தது ஒரு அங்குலத்தின் விளக்கம். 1 இன்ச்சு டேப்புக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க தலைப்போட உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கும். இது பழைய காலத்துல கணக்கு போற அளவு முறைகள், இந்த 2 அளவுகளுமே. இது 1 இன்ச்சு டேப்புக்குள்ள இருக்கும் தமிழ் சொற்களோட அளவுகள் எல்லாமே. இது ஒரு பெண்ணுக்கு ஜாக்கெட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது தான் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். நம் உடலுக்கு தேவையான அளவுகள், 1 இன்ச்சு டேப்பு அளவுகள், 1 இன்ச்சு டேப்புக்குள்ள அளவுகள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு இருக்கு. அது அடுத்தது நமக்கு எல் ஸ்கேல் கணக்கு அப்படிமோ, அதாவது நம்மளோட துணி தைக்கும் தொழிலில் மூலம் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு முக்கியமான கருவி அப்படின்னா இந்த எல் ஸ்கேல் டா வடிவத்தில் இருக்கும். அது பிரிக்கிற கணக்கு முறைகள். மார்பு சுற்ற அளவுகளை எத்தனை பங்கா நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. மூலம் அளவுகள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த பேஜ் முடிஞ்சதுன்னா அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று என்ன தொடங்குது அப்படின்னா, மார்பு சுற்றளவு அடிப்படையில் பிரிக்கப்பட்ட அளவுகள். ஒரே ஒரு ஜாக்கெட் அளவுகளை நீங்கள் வச்சு மொத்த அளவுகளை எப்படி நீங்கள் பிரிக்கிறதுங்கிறது தான் இது கணக்கு. மார்பளவு, ப்ளவுஸ் இறக்கம், கை டைட்டு, கை முன்கழுத்து இறக்கம், பின்கழுத்து இறக்கம், முன் தோள் பட்டை அளவுகள், இடுப்பு, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கப் அளவுலேருந்து எல்லா அளவுமே இதில் பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது அதை நம்ம பிரித்தாச்சு, உங்களுக்கு புரியணுமில்ல. அப்போ நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் கழுத்து இறக்கத்துக்கு அப்படின்னு பின் கழுத்து இறக்கம்
ஒரு 36 இன்ச்சு ஜஸ்ட் அளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி கணக்கு போட்டு நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வரைபடம். அதுக்கு அடுத்தது கை இறக்கம் எப்படி 36 இன்ச்சிலேருந்து கை இறக்கத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அளவுகள். கை டைட்டும் அதே மாதிரி தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். முன் கழுத்து இறக்கம் அங்கே நீங்கள் ஒரே ஒரு பேஜில் நீங்கள் பார்த்ததை இங்கே உங்களுக்கு தனித்தனியாக வரைபடத்தை போட்டு இங்கே உங்களுக்கு எல்லாம் பிரித்து காட்டியிருக்கேன். ஆம்கோல் என்ன கணக்கு நீங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிறது. இது சின்ன ஷோல்டருக்கு உண்டான அளவுகள். இது கப்போட அளவுகள். கப்பு எவ்வளோ இறக்கம் நீங்கள் வைக்கணும். ஒரு 36 சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்போட அளவுகள் என்ன அளவு, கிராஸ் கட்டிங்க்கு என்ன பண்ணியிருக்கணும், நேர் கட்டிங்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம கொடுத்துருக்கோம். கப்பு இறக்கம் அகலம், அதாவது கப் டாட் எப்படி பிடிக்கணும், அதுக்கு எந்த அளவு தேவை அப்படிங்கிற கணக்கு முறைகள் இது. கப்பு மூலம் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த கணக்கு முறைகள் இது. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணோட அடிப்படையாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் அது உங்களுக்கு துணி அடிப்படையில் உங்களுக்கு தேவை தானே, அப்போ தானே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஜாக்கெட் இறக்கத்துக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய வரைபடமாக நம்ம இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு அந்த 1க்கு உண்டான அளவு எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது 2ஆம் பகுதி கழுத்து இறக்கம், கழுத்து இறக்கத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த வரைபடத்தில் உங்களுக்கு இதை பிரித்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே தான் கப்பு பகுதிகள். ஃபஸ்ட்டு ஒரே பேஜாக நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு பெண்ணோட உடம்புலேருந்து நம்ம பிரித்து பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த வரைபடம் மூலியமாக உங்களுக்கு பிரித்து பார்க்குறது எப்படி, நம்பர் போட்டு அந்தந்த இடத்துக்கிட்ட நம்பர் போட்டு இது உங்களுக்கு வச்சுருக்கேன். இது எப்படி நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது உங்களுக்கு தேவையான கை அளவுகளெல்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன். கை வந்து இறக்கம் எப்படி, கை டைட் எப்படி, சின்ன ஆம்கோல் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் பெல்ட் பீஸு அப்படிங்கிறனால பெல்ட்டுக்கு உண்டான அளவு கொடுத்துருக்கேன். இப்போ பின் கழுத்து இறக்கம் அதிகமாக கேட்டால் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு முறைகளை உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ 28லேருந்து 48 சைஸு வரைக்குமே இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட அந்த கணக்கு முறைகள், அதாவது ஒரு பேஜ் அடிப்படையில், அப்புறம் பெண்ணோட உடம்பு அடிப்படையில் பார்த்தோம். 3வது ஜாக்கெட்லேருந்து எப்படி அந்த கணக்கு பிரித்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பிரித்து நம்மளே எங்கெங்கே எந்தெந்த இடத்துக்கிட்ட எந்தெந்த அளவுகள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 28 சைஸ்லேருந்து 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. சரி, இப்போ 48 வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்கள் வாடிக்கையாளர் வந்து அவங்க விருப்பத்துக்கெல்லாம் எப்படிலாம் கேட்பாங்க, அப்போ என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோ என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பகுதி ஏன் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சின்னதாக என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வடிவம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் ஜாக்கெட் வந்து உங்களுக்கு முழுமையாக வரைபடம் வரைஞ்சி அதை தச்சு காட்டுவேன். இப்போ உங்களுக்கு சின்னதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில பேர் உங்ககிட்ட கேட்பாங்க,
ஜாக்கெட்டில் வந்து எனக்கு பின்னால் பகுதி போட் நெக்காக வேணும், முன்னாடி வந்து எனக்கு நார்மல் கழுத்தாக எனக்கு இறக்கமாச்சு வேணும் அப்படிம்பாங்க. இப்போ அது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அப்போ தானே அந்த புக்கை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த புக்கில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு அடிப்படை அளவுகள் ஒரே ஒரு ஜஸ்ட் அளவுலேருந்து இப்படி தான் கணக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பிரித்து உங்களுக்கு இதுதான் அளவு முறைகள், இதில் இருந்து தான் மற்ற எல்லா கணக்கும் பிரிக்கப்படுது, உருவாக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துணியில் எப்படி வெட்டணும் அப்படின்னு, எந்தெந்த வாட்டத்தில் நீங்கள் வெட்டணும் அப்படிங்கிற இந்த கணக்கு இது. ஒவ்வொன்றும் அளவுகள் மாறி மாறி இருக்கும். ஏன்னா துணியோட வடிவம் வெவ்வேறு வகையில் இருக்கிறதுனால நீங்கள் மாற்றி மாற்றி வெட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கணக்கு என்ன முறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்கள் நேரடி அளவு கணக்கு. இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம நேரடியாக அளவு எடுத்து அந்த நேரடியாக என்ன சொல்லுதுங்கிறதான் இந்த கணக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் நெடுங்கை அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை வரைபடத்தை நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு பெண் கப்பு கணக்கு முறை. இந்த கப்பு கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு எப்பயுமே இருப்பாங்க, ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து ஏஜ் ஆன வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இருக்காது, கப்பு மேலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இது கொஞ்சம் ரொம்ப பேர்த்துல ரொம்ப குறைவான மக்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கணக்கு முறைகள் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் அந்த கணக்கை எப்படி பிரிக்கணும், அந்த கப்பு எப்படி டாட் எடுக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்போ எனக்கு கழுத்து இறக்கம் எவ்வளோ வேணும் சொல்லுங்கன்னு வாடிக்கையாளர் உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ இவ்வளோ வச்சுக்கலாமா அவ்வளோ வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கணக்கு போட தேவையில்லை. அவங்களோட ஷோல்டர் அளவும் அவங்களோட மேல் ஆம்கோல் நெஞ்சு அளவுமே இது கணக்கு போட்டுரும். ரெண்டுமே அவங்களுக்கு இவ்வளோ ஷோல்டர் வைக்கணும், இவ்வளோ கழுத்து இறக்கம் அவங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கணக்கு. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க, ஒரு ஜாக்கெட் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ அளவுகள் உங்களுக்கு வேணும்னு அவங்களுக்கு சொல்லணும். இல்லை, இவ்வளோ துணி தேவை, அளவு ப்ளவுஸுக்கு தேவையான துணி. இப்போ அளவு ஜாக்கெட் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அந்த அளவு ஜாக்கெட்லேருந்து அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குறதுக்கு தகுந்த போல் இவ்வளோ துணி வேணும்னு போல்டாக அவங்களால அடித்து துல்லியமாக உங்களால் எங்களுக்கு இவ்வளோ துணி தேவைப்படுதுங்கன்னு உங்களால் சொல்ல முடியும். அதுக்கு தான் இந்த கணக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மேல் நெஞ்சளவு உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அதாவது ஆம்கோல் அளவு சுற்றி அந்த அளவுகளை அடிப்படையாக வச்சு நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிறக்கத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ கையிறக்கம் உங்களுக்கு 3/4 இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ துணிகள் வேணும்னு உங்களுக்கு ஒரு வீடியோக்கள் வரும். ப்ளவுஸ் அளவு தேவையான கணக்கு அளவுகள். இப்போ இந்த கணக்கெல்லாம் ஒரே அட்டவணையிலேயே உங்களுக்கு அந்தந்த பேர் உண்டான அளவுகளை உங்களுக்கு தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜு, இது 2வது பேஜு. இதுக்குள்ள ஒரு அளவு மட்டும் மாறி இருக்கும். அது ஏன் மாறி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வச்சிருவேன். 3வது, உங்களுக்கு தேவையான ஆம்கோல். முதல்ல ஆம்கோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக ஆம்கோல் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவுகள் மாறி வருது. அது என்னென்ன சைஸ் வரைக்கும் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல 28லேருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கணக்கு வித்தியாசம் மாறுது. 30லேருந்து 35 வரைக்குமே ஆம்கோல் சைஸ் வித்தியாசம் மாறுது. 36லேருந்து 40 வரைக்குமே ஆம்கோல் அளவுகள் மாறுது. 41லேருந்து 45 வரைக்குமே ஆம்கோல் கணக்குகள் மாறுது.
46லேருந்து 48 வரைக்குமே ஆம்கோல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரி, இது எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல் நெஞ்சு அளவுகள் ஒரு 36 இன்ச்சு இருக்குன்னா அதை 4ல் ஒரு பங்கு போட்டிங்கன்னா 9 இன்ச்சு கிடைக்கும். அதில் 1 இன்ச்சு நீங்கள் கழிக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். இதை தான் நீங்கள் பல யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எல்லா கணக்குக்குமே பொருந்தாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாறுது அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு 36 4ல் ஒரு பாகம் 9 1 இன்ச்சு கழிக்க சொன்னால, அப்போ அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு இந்த மாதிரின்னு சொல்லி அளவுகள் மாறிக்கிட்டே வரும். அந்த கணக்கு இது. இப்போ நேரடியாக உங்ககிட்ட கிடைக்கிற அளவுகள் வித்தியாசப்படக்கூடிய உடல் அமைப்பை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருப்பேன். இதை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக இந்த பாடங்கள் உங்களுக்கு வரும். இதுதான் முழுமையான உங்களுக்கு ஒரு புக்கோட வடிவம் உங்களுக்கு. இப்போ அதை நீங்கள் சொல்லுங்கள், இது பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணக்கே தெரியல அப்படின்னாலும் உங்களால் பயன்படுத்த முடியும். கணக்கு நீங்கள் போட்டும் உங்களால் பயன்படுத்த முடியும். ஒரு அளவு ஜாக்கெட்டை அடிப்படையாக வச்சு கணக்குகளை எப்படி பிரிக்கிறதுங்கிறத நான் சொல்லியும் கொடுப்பேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களால் முடியும். நேரடியாக உங்கள் வாடிக்கையாளர் உங்களுடைய அலுவலகத்துக்கு ஷாப்புக்கே வந்து நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் அவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அப்போ எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதும் உங்களால் முடியும். 28லேருந்து 48 சைஸு வரைக்குமே உங்களுக்கு நான் வரைபடம் கொடுத்துருக்கேன். ஜாக்கெட் மட்டும்தான் இதில் வரைபடமாக கொடுத்துருக்கேன். ஆனால் இதை வச்சு சின்ன சின்ன அளவுகளை, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தணும் 1/4 இன்ச்சு கம்மிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அளவுகள் நீங்கள் போடும் போது உங்களுக்கு போட் நெக்கு பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல வகையான மாடலை உங்களால் இந்த புக்கில் உருவாக்க முடியும். அது எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாய்ப்பாடில் 2 பேஜ் தான் இருக்குது. இந்த 2 பேஜை வச்சு உங்களால் பல வகையான வார்த்தைகளை உங்களால் உருவாக்க முடியுதா? அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி முன்னாடி பின்னாடி நீங்கள் போடும் போது உங்களுக்கு வார்த்தைகள் புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, புதுசு புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்குது. அதே போல தான் இந்த கணக்குகளும் உங்களுக்கு அப்படி தான். நான் வாய்ப்பாடு கணக்கில் தான் உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களால் மாற்றி மாற்றி நீங்கள் போடும்போது உங்களுக்கு தேவையான மாடல் உங்களால் உருவாக்க முடியும். அந்த மாடல் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அனைவருக்கும் இந்த புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த புக்கு வாங்காதவங்க சீக்கிரமாக வாங்குங்க. உங்களுக்கு தேவையான பயிற்சிகள்லாம் இனிமேட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரியான அளவு ஜாக்கெட்லையும் சரி, வரைபடமாக ஒரு நேரடி அளவெடுக்கும் போதும் சரி, ஏன் இந்த மாதிரிலாம் கட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இனிமேட்டுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி.